ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏகாம்பரநாதர் கோயிலோடைய ஒரு குட்டி கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கண்களை மூடிடுறாங்க. அப்போ சிவபெருமானுடைய ஒரு கண் பார்த்தீங்கன்னா சூரியனாகவும் இன்னொரு கண் பார்த்தீங்கன்னா சந்திரனாகவும் இருக்கு. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இருட்டாக மாறுது. அப்போ சிவபெருமான் இதற்கான தண்டனை என்ன வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக சென்னை மாங்காடு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சியே தரலை. ஸோ அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் வராங்க. காஞ்சிபுரம் வந்ததுக்கப்புறமா பிரம்மா சிவ பூஜை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அம்மா பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே சிவனை வடிவமைக்கிறாங்க. ஸோ அதை வழிபடும் போது சிவபெருமான் இதற்கான ஒரு சோதனையை அம்பாளுக்கு தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் தலையில் இருக்கக்கூடிய கங்கையை அனுப்புகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி அவங்களோட கைகளை வச்சு நம்ம சிவபெருமானை பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் காட்சி தராரு. காட்சி தந்த உடனே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்க, பார்வதி தேவி எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மீண்டும் இணை பிரியாத வரம் வேண்டும் உங்களோட அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த திருக்கல்யாணத்தை நம்ம அண்ணனான பார்வதி அண்ணனான பெருமாள் கல்யாணத்தை பண்ணுறாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மரம் இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா 3500 வருடமான பழமை வாய்ந்த மரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மரத்தில் 4 வகையான சுவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏலவார் குழலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தை பற்றி ஒரு ரகசியமும் இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ மேக் பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.